صلاة الله سلام الله على ياسين حبيب الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள் சகோதரர்களான நபிமார் ரசூல்மார்கள், தூய்மையான மனைவி மக்கள் மற்றும் தோழர் பெருமக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியோர்கள் மீதிலும் விசேஷமாக இவ்விடத்தில் சமாதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்கும் சங்கைக்கும் உரிய மௌலானா உம்மா அவர்கள் மீதிலும், எங்களுடைய கௌரவத்துக்கும் அதிசங்கைக்கும் மதிப்புக்கும் உரிய குருநாதர் பாப்பா அன்னவர்கள் பேரிலும், இங்கே இருக்குகின்ற உலமா பெருமக்கள், மாணவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அதிலும் விசேஷமாக புனித ஸ்தலமாகிய பைத்துல் முகத்தஸ் என்கின்ற அந்த புனித தலத்தின் போராளிகள், அந்த மண்ணை, அந்த இறை இல்லத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி தம்மிடமுள்ள அனைத்தையும் வளர்ந்து அதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான ஷஃபாஅத்தும் கிடைத்தள்ள வேண்டும் என்று வேண்டியவனாக, இந்த உலகத்தில் அல்லாஹுவை நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னால், அல்லது இந்த பூமியில் அல்லாஹ் வணங்கப்படுகின்றான் என்றால், அதற்கு காரணக்கர்த்தாக்களில் அதிசங்கைக்குரிய பத்ரியீன்களும் இருக்குகின்றார்கள் என்ற செய்தியைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழி எமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கும். எனவே நாம் இறைவனை வணங்குகின்றோம். இந்த பூமியில் இறைவன் வணங்கப்படுகின்ற ஒரு செயலுக்கு அல்லாஹ் காரணகர்த்தாக்களாக ஆக்கியிருக்கின்ற அந்த புனிதமான பத்ரியீன்களை நினைவு கூறுகின்ற இந்த சபையில் அவர்கள் பற்றி சில செய்திகள், அவர்களோடு தொடர்பு படுகின்ற சில பேச்சுக்களை பேசலாம் என்ற வகையில், அது எப்படி இந்த பூமியில் நாங்கள் வணங்குவதற்கும் அல்லாஹ் வணங்கப்படுவதற்கும் அவர்கள் காரணமாக ஆனார்கள் என்று பார்க்குகின்ற பொழுது, சஹீஹ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி கிரந்தம் கிதாபுல் ஜிஹாதி வசியர் என்கின்ற பிரதான பாடம் பாபுல் இம்தாதி பில் மலாயிகா என்கின்ற உப பாடத்தின் கீழ் வருகின்ற ஒரு செய்தி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்தில்
நிகழப்போக இருக்குகின்ற அந்த இரவில் ஒரு பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். அழுது புலம்பி இறைவனை இறைஞ்சிக் கொண்டிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பிரார்த்தனையின் போது அவர்கள் சொல்லுகின்ற உபயோகிக்கின்ற வாசகம், இறைவா இன் தஹ்லிக ஹாதிஹில் அஸாபா, இங்கு இருக்குகின்ற இந்த சிறு குழுவினர் நாளை நிகழப்போகின்ற அந்த போரிலே கலந்து கொள்வதற்காக என்னோடு குழுமி இருக்குகின்ற இந்த சிறு கூட்டத்தினர்கள் அழிந்து விடுவார்களாக இருந்தால் அல்லது அழிக்கப்படுவார்களாக இருந்தால், லா துஅபத் ஃபில் அர்த், பூமியில் உன்னை வணங்குவதற்கென்று யாரும் இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு விடயத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். இறைவன் வணங்கப்பட வேண்டும் என்றால் யார் வேண்டும், யார் யாருடைய தொடர்பு வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட நெடிய பட்டியலை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சிறு வாசகத்தின் கீழ் பொதித்து விடுகின்றார்கள். இறைவன் வணங்கப்பட வேண்டும் என்றால், இறைவன் அறியப்பட வேண்டும் என்றால், இறைவன் போற்றி புகழப்பட வேண்டும் என்றால், ஏகத்துவம் இந்த பூமியில் பேசு பொருளாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு ரசூல்மார்கள் வேண்டும். அவன் அதற்கென்று ரசூல்மார்களை அவன் தெரிவு செய்தான், தூதர்களை தெரிவு செய்தான். தன்னுடைய செய்திகளை, தன்னுடைய தூதுத்துவத்தை, தன்னை பற்றிய அறிமுகத்தை இந்த மண்ணில் வாழுகின்ற சமூகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அவன் தெரிவு செய்த நபர்கள் அது தூதர்கள், அது ரசூல்மார்கள். எனவே தூதர்கள் இல்லை என்றால் உன்னை பற்றி சொல்வதற்கு இங்கு யாரும் இருக்க முடியாது. உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதன் பின்னர் சுமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு நபி என்கின்ற பிரகடனத்தை வெளிப்படுத்துகின்ற வரை கிட்டத்தட்ட 570 ஆண்டுகள், இந்த 570 ஆண்டு கால இடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இறைவன் என்றால் யாரென்று தெரியாமல் வாழ்ந்தார்கள். இறைவனை எப்படி வணங்குவது என்ற தகவல் தெரியாமல் வாழ்ந்தவர்கள். காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நபிமார்கள் இல்லை, ரசூல்மார்கள் இல்லை. அதனால் அந்த இடைப்பட்ட காலப்பகுதி கிட்டத்தட்ட 570 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த மக்களுக்கு இறைவன் என்றால் யார் என்று தெரியாது. அந்த இறைவன் ஒருவன் இருக்குகின்றான் என்றால் அவனை எப்படி வழிபடுவது என்கின்ற எந்த ஒரு நடைமுறையும் தெரியாது. ஆக ரசூல்மார்கள் வேண்டும். ரசூல்மார்கள் காலாகாலமாக வாழப்போகின்றவர்கள் அல்ல. அந்த ரசூல்மார்களுடைய அந்த தூதுத்துவ செய்தியை தொடர்ந்து செல்கின்ற அடுத்த கட்டத்திற்கு வருகின்றவர்கள் சஹாபாக்கள். அதற்கு அடுத்த தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள் என்று நீண்ட நெடியே செல்கின்ற அதே நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்து வந்த அந்த சேவையை மறுமை நாள் வரை இடைவிடாது, இடைவெளி இல்லாமல் தொடர்வதற்கு அவன் காட்டித் தந்த 2 வழி. ஒன்று அல் குர்ஆன். அல் குர்ஆனை பின்பற்றினால் இந்த சமூகம் உலகம் அழிகின்ற வரை நேர்வழியில் இருக்கும். மற்றொன்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள். இந்த ரெண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அனந்தர சொத்துக்கள். ரசூல்மார்களுக்கு முடிவுரிக்கும், நபிமார்களுக்கு முடிவிரிக்கும். அவர்கள் இவ்வுலகைக்கு விட்டு மறு உலகம் சென்று பிரிந்து வாழ்ந்து விடுவார்கள், மறு உலகம் நோக்கி பயணித்து விடுவார்கள். ஆனால் குர்ஆனுக்கு மாற்றம் இருக்காது. அந்த குர்ஆனை கொண்டு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அழிவு இருக்காது.
அவர்களுடைய தொடர் வரிசை ஹவுலுல் கௌசர் வரை சென்று கொண்டிருக்கும் என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சேவையை செய்வதற்காக வென்று இறைவன் அனுப்பி வைத்தானோ அதற்கு துணை சாதனமாக அல் குர்ஆனை கொடுத்தான். அதே போல அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆக அந்த குர்ஆனை நாங்கள் புரிய வேண்டும் என்றால், குர்ஆனை உரிய விதத்தில் அறிய வேண்டும் என்றால், அந்த குர்ஆனுக்கு சரியான விளக்கத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால், அது அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் என்று சொல்கின்ற அஹ்லு பைத்துக்களுடைய அந்த வாசலின் ஊடாகத்தான், அந்த வாயிலின் ஊடாகத்தான் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற செய்திகள் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த நபிமொழிகளின் மூலமாக காணக்கூடியதாக இருக்குகின்றது. ஆக இந்த மார்க்கம் நிலைத்திருக்குகின்றது என்றால் அது எங்களுடைய அந்த பரிசுத்தமான பத்ர் சஹாபாக்கள் என்கின்ற அந்த நபித்தோழர்கள், அந்த நபித்தோழர்களில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு திருச்சபை தான் இது. பெருமானார் பற்றி பேசப்படுகின்ற சபை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள், குடும்பத்தினர்கள் ஆஜராக இருக்குகின்ற, சமூகம் அளித்திருக்குகின்ற, அவர்கள் கலந்து கொண்டிருக்குகின்ற ஒரு திருச்சபை. இந்த பத்ர் சம்பந்தமாக பத்ரியன்களுடைய இந்த நிகழ்வு பற்றி நாங்கள் பேச முற்படுகின்ற பொழுது, அபூ சுஃபியான் என்கின்ற அவர் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னுள்ள நிலைப்பாடு, அபூ சுஃபியானுடைய ஒரு வாகன பிரிவு மதீனா வழியாக, மதீனாவுடைய எல்லை வழியாக மக்காவை போக இருக்குகிறது என்ற செய்தியை அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று திரட்டுகின்றார்கள். அன்சார் சஹாபாக்கள், முஹாஜிர் சஹாபாக்கள் என்று பலரையும் ஒன்று சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்கின்றார்கள். என்ன செய்யலாம், ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால், ஏதாவது சண்டை சச்சரவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது என்ற ஒரு ஆலோசனையை கேட்ட பொழுது செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று எழுந்து, நாயகமே, நாங்கள் அப்படி போராட வேண்டிய நிலை வந்தால் போராடுவோம் என்று சொல்லுவார்கள். அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், மௌனமாகவே இருப்பார்கள். மீண்டும் இரண்டாம் தடவையாக செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, நாயகமே, நாங்கள் போராடுவோம், நமக்கு எதற்கு தயக்கம், நாம் ஏன் தயங்க வேண்டும், நாம் ஏன் பின்வாங்க வேண்டும் என்ற தோரணையில் அவர்கள் சொல்ல, அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனத்தையே காப்பார்கள். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி வேறு யாராவது சொல்ல இருக்கின்றீர்களா, வேறு ஏதாவது சொல்ல இருக்கின்றீர்களா என்று கேட்டு கொண்டிருக்கின்ற பொழுது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்றவர்கள் எழுந்து, இய்யானா துரீது யா ரசூலல்லாஹ், நாயகமே, நாங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா, எங்களிடமிருந்து ஏதாவது கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்குகின்றீர்களா? ஆமாம், உங்களிடம்தான் இருந்து எதிர்பார்க்குகின்றோம். காரணம், நானும் இதுவரை கருத்து சொன்னவர்களும் முஹாஜிரூன்கள், ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், துரத்தப்பட்டவர்கள், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பவர்கள் நீங்கள் அன்சார்கள், மதீனாவாசிகள். நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள், உங்களுடைய உத்தரவாதம் என்ன, உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்படுகின்ற பொழுது, அப்படி ஆசைப்படுவதற்குரிய காரணம் என்னவென்று கேட்டால், அன்சார்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் இடம்பெற்றிருந்தது. மதீனா முனவ்வராவுடைய எல்லை பிரதேசத்துக்குள் ஏதாவது பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் அவர்களை பக்கபலமாக நின்று பாதுகாப்பது. மதீனா முனவ்வராவுடைய எல்லை பகுதி, மதீனா முனவ்வராவுடைய எல்லை பகுதிக்கு வெளியில் அல்ல. இப்பொழுது இந்த யுத்தம் நிகழ போக இருப்பது மதீனா முனவ்வராவுடைய எல்லை பகுதியை விட்டும் வெளிப்பகுதியில். இப்போ இந்த வெளிப்பகுதியில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இதற்கு யார் எங்களுக்கு
உதவி செய்வது, இதற்கு யார் பங்களிப்பு செய்வது? முஹாஜிருன்கள் மட்டும் இருந்தால் போதாது, அன்சார்களுடைய உதவி ஒத்தாசையும் தேவை அல்லவா என்ற நிலைப்பாட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், கடலுக்கடியில் குதிரையை ஓட்டிச் செல்லுங்கள் என்று சொன்னாலும் உங்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நாங்கள் தயங்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் நாயகவே, அதை செய்து விடுகின்றோம். இன்னும் ஒரு சஹாபி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அந்த ரசூலை பார்த்து இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, யுத்தம் செய்யணுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சமூக மக்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு யாருடனாவது போராட வேண்டுமா? நீங்களும் உங்க இறைவனும் போங்க, எங்களை விடுங்கோ, நாங்கள் இதுக்கெல்லாம் வரமாட்டோம் என்று சொன்னது போல யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை பார்த்து சொல்ல மாட்டோம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு எது செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள், அதை நாங்கள் உடனே அமுல்படுத்துகின்றோம். நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டுமா அல்லது சமாதானத்துக்கு போக வேண்டுமா, எது வேண்டும் என்றாலும் அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் யா ரசூலல்லாஹ் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த நபிமொழிகள் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கும். இது எதை சொல்ல வருகின்றது என்றால், அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் எப்படி எந்த நிலைப்பாட்டில் காணப்பட்டார்களோ அந்த நிலைப்பாடு அந்த அல் குர்ஆன் என்கின்ற வேதம், இஸ்லாம் என்கின்ற வேதத்தை எடுத்துச் செல்லுவதற்குரிய, அதை பாடப்படுத்திருக்கின்ற, அது பாடப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களோடு சேர்ந்திருக்கின்ற எம்மிடமும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இது போதிக்குகிறது. அல் குர்ஆன் என்று வருகின்ற பொழுது நீங்கள் உங்களிடம் எது இருக்குமோ அதை இழப்பதற்கு நேரம் வந்தால் இழக்க வேண்டும். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அஹ்லு பைத்துக்கள் என்று வருகின்ற பொழுது அந்த அஹ்லு பைத்துக்களுக்காக அவர்கள் செய்கின்ற சேவைக்காக நாம் எதையெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் வருமோ அப்பொழுது தம்மிடம் இருக்குகின்ற முழு சொத்துக்களையும் தங்களுடைய குடும்பங்களை துறக்க வேண்டி வருமாக இருந்தால் அவர்களை விட்டு அஹ்லு பைத்துக்களுக்கு பின்னால் செல்ல வேண்டும். நம்முடைய சொத்து சுகங்களை இழந்துவிட்டு அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏனென்றால் அவர்கள் காப்பாளர்கள், குர்ஆனுடைய பாதுகாவலர்கள், இஸ்லாத்தினுடைய பாதுகாவலர்கள் என்ற செய்தியை இந்த நபிமொழியினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அதே போல இப்பொழுது இந்த சஹாபாக்கள் எல்லோருடைய உதவி ஒத்தாசையோடு யுத்தத்திற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொள்கின்ற சஹாபாக்களை சரி செய்கின்றார்கள், வரிசைப்படுத்துகின்றார்கள். வரிசைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி சவாத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற நபித்தோழர் அந்த சஃப்பை விட்டும் அந்த வரிசையில் தொழுகைக்காக வேண்டி இஸ்தவு, நீங்கள் சஃப்புகளை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் முன்னுக்கு பின்னுக்கு இல்லாமல் நிற்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை சரி செய்து வருகின்ற பொழுது நபித்தோழர் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சற்று முன்னுக்கு நிற்கின்றார்கள் அல்லது பின்னுக்கு நிற்கின்றார்கள், சஃப்பை விட்டும் சற்று விலகி நிற்கின்றார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருந்த அந்த ஈட்டி, அந்த அசாவினால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயிற்றில் குத்தி, இஸ்தவி யா சஅத், நேராக நில்லுங்களேன், ஏன் முன்னுக்கு நிற்கிறீங்க பின்னுக்கு நிற்கிறீங்க, சஃப்ல நேராக நில்லுங்களேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, இந்த மனுஷன் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் என்ன குத்திட்டீங்க, இப்போ நீங்கள் ஈட்டியால் உங்களோட கையில் இருந்த கம்பால் குத்தி போட்டீங்க, இப்போ நான் உங்களுக்கு மாறி குத்தணும். நேரத்தை பாருங்க, நிலைமையை பாருங்க, யுத்தம் இல்லையா, யுத்தம் நிகழப்போகின்றது, அதற்காக வேண்டிய இறுதிக்கட்ட ஏற்பாடு, சஃப்புகளை, போராளிகளை
யுத்த வீரர்களை சரி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறுதலாக படை தளபதி தட்டலாம், ஏசலாம், வார்த்தை பிரயோகங்கள் வரலாம். இதற்காக வேண்டி போராளிகள் தளபதியிடம் பழிக்கு பழி வேண்டுவதற்கு முன்னிற்பதில்லையே, அதுதானே நிலைமை. ஆனால் அப்படி அல்ல. இந்த சஹாபி ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், நாயகமே நீங்கள் உங்களுடைய கம்பால் என்னுடைய வயிற்றில் குத்தி விட்டீர்கள், இப்போ நான் உங்களுக்கு பழிக்கு பழி வேண்டும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரபு தெரிவிக்கல. ஒரு தளபதி எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். எவ்வளவு இக்கட்டான, எவ்வளவு இறுக்கமான நேரமாக இருந்தாலும் தலைவன் என்று வருகின்ற பொழுது, தளபதி என்று வருகின்ற பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அப்படியா, குத்திக்கங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய ஆடையை விலக்கி குத்தின எடுத்த இது போல பல சம்பவங்கள் வரும். உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். அதுவல்ல, இப்போ இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயிற்றை கண்டதும் கட்டி பிடித்து வயிற்றை முத்தமிடுவார். கட்டி பிடித்து வயிற்றை முத்தமிடுவார். மாலக்கையா சாத், என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இப்போ இதுவா நேரம்? நாம் எங்க இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க, இப்ப நடப்பதற்குரிய காரணம் என்ன என்று செய்தனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், ஒருவேளை என்னுடைய இறுதி தருணமாக இருக்கலாம் அல்லவா, ஒருவேளை நிகழப்போகின்ற யுத்தத்தில் நான் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்படலாம் அல்லவா, அதனால் என்னுடைய அந்த இறுதி பயணத்துக்கு முன் என்னுடைய உடல் தங்களுடைய உடலோடு சேர வேண்டும் என்று விரும்புகின்றேன். யா ரசூலல்லாஹ், என்னுடைய உடலோடு உங்களுடைய உடல் ஆடை இல்லாமல் சேர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த நிலையோடு நான் ஷஹீதாக்கப்பட்டு நான் மரணித்து நல்லடக்கம் செய்யப்பட்டால் அது எனக்கு ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கும். யா ரசூலல்லாஹ், அதனால் தான் யா ஹபீபல்லாஹ் நான் இப்படி செய்தேன் என்ற செய்தியை சாதுபுனோ அந்த ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லி காண்பிப்பார்கள். இந்த செய்தி வரலாற்று நூல்களான இப்னுல் அசீர், இப்னு ஹிஷாம், இப்னு கசீர், இப்னு இஸ்ஹாக் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லித் தருவார்கள். வேண்டுமென்றால் உலமாக்கள் நீங்கள் உங்களிடம் இருக்குகின்ற இணையதளத்தில் இஸ்தவியா சாத், அரபில் இஸ்தவியா சாத் என்ற அந்த வாசகத்தை நீங்கள் எழுதி தேடுவீர்களாக இருந்தால் இது பற்றிய முழு தகவல்களையும் அங்கே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி இருந்தது சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. இதுதான் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பல பாடங்களை போட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன? நீங்கள் யுத்தத்தில் இருக்கின்றீர்கள் என்றாலும் கூட உங்களுடைய எண்ணம், அந்த சஹாபாக்களுடைய எண்ணத்தை பாருங்கள் சகோதரர்களே. எவ்வளவு ஒரு எதற்குமே பயம் இல்லை, எதற்குமே அச்சமில்லை. நான் என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும், அவர்களை நான் கட்டியணைக்க வேண்டும், அவர்களை நான் முத்தமிட வேண்டும், அவர்கள் என்னிடம் இருக்கின்ற எதுவெல்லாம் கேட்குகின்றானோ அத்துறைகளையும் நாங்கள் என்ன செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியினூடாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களோடு வாழுகின்ற பாக்கியம் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, இந்த மார்க்கத்துக்காக அவர்களோடு கூட வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்குகின்ற சொத்துக்கள் மட்டுமல்ல, உயிரை கூட துச்சமாக கருதி உயிர் அர்ப்பணமாகட்டும், ஃபிதாக ரூஹி ஃபிதாக அபி வ உம்மி, நாயகமே எங்க உம்மா வாப்பா போனாலும் போகட்டும், நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். என்னுடைய உசிறு போனால் என்ன, எது வேண்டும் என்றாலும் போகட்டும்,
நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அருமையான சஹாபாக்கள். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பத்ரீன்கள் ஊடாக எங்களுக்கு பாதுகாத்து தந்திருக்கின்றான் என்றால், வருடத்தில் ஒரு முறை வெறுமனே நாங்கள் அந்த பத்ரீன்களை பற்றி பேசிவிட்டு கால நேரத்தை திண்டு குறித்து விட்டு போவது அல்ல. அவர்கள் காட்டித்தந்த நடைமுறை என்ன, அவர்கள் காட்டித்தந்த வழி என்ன, நாம் எந்த வழியில் போய்கொண்டிருக்கின்றோம், நாங்கள் செல்ல வேண்டிய வழி எங்கிருக்கிறது, நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற வழி என்னவாக இருக்கிறது என்பதனை புரிந்து அஹ்லு பைத்துக்கள் அல் குர்ஆன் மார்க்கத்தினுடைய அடிநாதம். அதே போன்று அந்த அல் குர்ஆனை புரிவதற்கு, அல் குர்ஆனை விளங்குவதற்கு இரண்டாம் மூலதன சாதனமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர்களை தந்திருக்கின்றான் என்றால், குர்ஆனோடு எப்படி நாங்கள் காலம் கடக்க வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களோடு நாங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதனை பாடம் புகட்டுகின்றது. இதுவெல்லாம் புரிந்திருந்தால் குர்ஆனை முத்தமிடலாமா என்று எவனாவது கேட்பானா?